மக்கள் வெதர்மேன் வானிலை அறிக்கைக்கு புதிய பார்வையில் வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே கூடிய பெல் பட்டனை ஆளுங்கிற எனபிள் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் நம்ம போடக்கூடிய ஒரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வரும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக தற்போது கீழடுக்கு சுழற்சி அது தாழ்வு நிலை உருவாக வாய்ப்புள்ளதா, இல்லது மழைப்பொழிவு எந்த அளவு இருக்கும், இந்த வெயில் தாக்கம் எப்போது சற்று குறைந்து இருக்கும் என்பதையும் பார்ப்போம். வெயில் தாக்கம் தமிழ்நாட்டை பொறுத்தவரை அடுத்த 2 நாட்களுக்கு வெயிலின் தாக்கம் சற்று குறைந்து காணப்படும். பழைய நம்ம வீடியோக்களில் சொன்ன மாரியே தான் பெரும்பாலான இடங்களில் மேகமூட்டத்துடன் காணப்படும். தமிழ்நாட்டில் ஒரு சில இடங்கள் குறிப்பாக இப்போ எடுத்துக்கிட்டிங்கன்னா தென் மாவட்டங்களுக்கு இந்த சுற்று மழைக்கு வாய்ப்பு அதிகமாக உள்ளது. குறிப்பாக பார்த்திங்கன்னா இந்த கடலோரம், இந்த ராமநாதபுரம், ராமேஸ்வரம், தங்கச்சிமடம், மண்டபம், பாம்பன் போன்ற பகுதிகள் மற்றும் அதற்கு அடுத்தபடியாக கமுதி போன்ற பகுதிகள், இந்த சுற்று பகுதிகளுக்கு இந்த சுற்று மலை ஒரு சாரல் முதல் மிதமான மழையை கொடுக்கலாம். இதற்கு அடுத்தபடியாக மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள் மற்றும் கேரளா, ஒட்டுமொத்த கேரளாவுக்கும் நல்ல மழைப்பொழிவுக்கு வாய்ப்புள்ளது என்பதையும் தெரிவித்துக்கொள்ளி, சாரல் முதல் மிதமான மழைப்பொழிவாக இருக்கக்கூடும் ஒட்டுமொத்த கேரளாவுக்கும் மேகமூட்டத்துடன் ஒரு வானிலை நிலவக்கூடும் அடுத்த 2 முதல் 3 தினங்களுக்கு என்பதையும் தெரிவித்துக்கொள்ளி, இதற்கு அடுத்தபடியாக தென் மாவட்டங்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா கோவில்பட்டி மற்றும் விருதுநகர் மற்றும் சாத்தூர் மற்றும் வாசுதேவநல்லூர், ஆலங்குளம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள் மற்றும் தென்காசி, குற்றாலம், கடையம் போன்ற பகுதிகள், இந்த பகுதிகளுக்கு சாரல் முதல் மிதமான மழையும், ஒரு சில இடங்கள் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள், இந்த எப்பயுமே நம்ம சொல்லுவோம்ல மாஞ்சோலை, ஊத்து, நாலுமுக்கு, காக்காட்சி, இந்த சுற்றுப்பகுதிகளுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளது. மற்றும் தென் கடலோரத்தை பொறுத்தவரை திருச்செந்தூர் மற்றும் காயல்பட்டினம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதியில் சாரல் முதல் மிதமான மழையும் மற்றும் மாநகரம் சுற்றுவட்டார பகுதியில் ஒரு லேசான முதல் சாரல் மிதமான மழைக்கும் வாய்ப்புள்ளது. மற்றும் மதுரையை பொறுத்த வரைக்கும் மதுரை மாநகரங்களில் மேகமூட்டத்துடன் ஒரு இதமான சூழ்நிலை, ஒரு குளிருடன் ஒரு இதமான சூழ்நிலையை உருவாக்கக்கூடும். பெரிய அளவு மழைப்பொழிவு கொடுத்துராது என்பதையும் தெரிவித்துக்கொள்கிறேன். இதற்கடுத்தபடியாக நாளை மட்டும் மழை தொடங்குவதில் தாமதம் ஏற்படும் என்பதையும் தெரிவித்துக்கொள்கிறேன். காலை தொடங்கும் என எதிர்பார்க்க வேண்டாம். மதியம் அல்லது மாலை இரவு நேரங்களில் தொடங்கிவிடும். மழைப்பொழிவு பெரிய அளவு அந்த நீடித்து பெய்யாது. இது ஒரு கீழடுக்கு சுழற்சி என்பதை நாம் மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சுழற்சி பெரிய அளவு தாக்கத்தை தமிழ்நாட்டுக்கு ஏற்படுத்தாது. குறிப்பாக திண்டுக்கல், மதுரை மற்றும் விருதுநகர், இந்த மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் ஒரு மிதமான மழை முதல் சற்றே கனமழைக்கு வாய்ப்புள்ளது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக இந்த ஒட்டஞ்சத்திரத்தில் சற்று கொஞ்சம் காற்று பகுதியாக மாறி வருகிறது மற்றும் மைய காற்று பகுதியாக இருக்கக்கூடும் காரணத்தினால் ஒட்டஞ்சத்திரத்தில் பெரிய அளவு மழைப்பொழிவு இல்லை. அவர்களுக்கும் இந்த காலநிலை மாற்றம் இதன் காரணமாக நிறைய மாவட்டங்களை ஒதுக்குது. மற்றும் இந்த குறிப்பாக சொல்லணும்னா கணவாய் பகுதிகள் ஏன் என்று சொல்கிறார்கள், அனைத்து கேள்விகளுக்கும் அடுத்த யூடியூப் சேனலில், அதாவது நமது யூடியூப் சேனலில் அடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். மற்றும் இதற்கு அடுத்தபடியாக மற்ற மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அரியலூர், பெரம்பலூர் போன்ற பகுதியில், பெரம்பலூர் எடுத்துக்கிட்டிங்கன்னா பெரம்பலூர் மாநகரம் மற்றும் பெய்யாது பெரம்பலூர் மாநகரத்தில் பெரிய அளவு. ஆனால் இதே எங்கே பெய்யும்னா அரியலூர் ஒட்டிய பகுதி, குறிப்பாக சொல்லணும்னா இந்த புதுவேட்டக்குடி, அந்த ஓலப்பாடி சுற்றுவட்டார பகுதிகளுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளது. மாநகரத்தில் லேசான முதல் ஒரு சாரல் மழைக்கு மட்டுமே வாய்ப்புள்ளது, பெரிய அளவு இருக்காது. அயன்பேரியூர் போன்ற பகுதிகளுக்கும் வான மேகமூட்டத்துடன் காணப்படும். ஒரு சில பகுதிகளுக்கு லேசான மழைக்கு வாய்ப்புள்ளது, பெரிய அளவு மழைப்பொழிவு இருக்காது, ஒரு மிதமான மழைப்பொழிவாக இருக்கும், சற்று நீடித்தாலும் என்பதையும் தெரிவித்துக்கொள்கிறேன். இதற்கு அடுத்தபடியாக வட மாவட்டத்தை சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர் மற்றும் ராணிப்பேட்டை, வேலூர், தருமபுரி, கிருஷ்ணகிரி போன்ற பகுதிகளுக்கு ஒரு மழைக்கு வாய்ப்புள்ளது, ஒரு லேசான மழைக்கு வாய்ப்புள்ளது. மற்றும் கடலூர், கள்ளக்குறிச்சி, சேலம் மற்றும் மயிலாடுதுறை போன்ற பகுதிகளுக்கு ஒரு லேசான முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது. ஒதுக்கி பெய்யும் இந்த மழைப்பொழிவு தமிழ்நாடு முழுவதும் இருக்காது. கேரளா இருக்க காரணம் என்னென்னா அவர்களுக்கு காற்று குவிதல் அங்கே ஏற்படுத்தக்கூடும். இதன் காரணமாக தான் கேரளாவுக்கு நல்ல மழைப்பொழிவு இருக்கக்கூடும் என்பதையும் தெரிவித்துக்கொள்ளி, கேரளாவின் பல பகுதிகள் ஒதுக்கினாலும் பெரும்பாலான பகுதிகளுக்கும் மழைக்கு வாய்ப்புள்ளது என்பதையும் தெரிவித்துக்கொள்ளி, மற்றும் இதற்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா குறிப்பாக தென் மாவட்டங்கள்
தூத்துக்குடி, திருநெல்வேலி, தென்காசி, ராமநாதபுரம் போன்ற பகுதிகளுக்கு அநேக பகுதிகளுக்கு ஒரு மேகமூட்டத்தை உருவாக்கும். ஒரு லேசான மழைக்கு வாய்ப்புள்ளது. பெரிய அளவு இருக்காது. ஒரு லேசான தூறல் சாரல் இந்த மழைப்பொழிவுக்கு வாய்ப்புள்ளது என்பதையும் தெரிவித்துக்கொள்ளேன். இதற்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா, குறிப்பாக மேற்கு மாவட்டங்களுக்கு பெரிய அளவுக்கு மழைக்கு வாய்ப்பில்லை என்பதையும் தெரிவித்துக்கொள்கிறேன். அறுவடை பணிகள் அடுத்த 2 நாட்களுக்கு தமிழ்நாட்டில் யாரும் செய்ய வேண்டாம். ஏன்னா ஒரு சில இடங்களில் லேசான முதல் மிதமான மழை இருக்கும் என்பதால் உங்கள் பகுதிகளிலும் அது அடங்கலாம் என்பதால் அறுவடை பணிகள் செய்ய வேண்டாம். யாரும்